இதுதான் கொல்லப்புறம். கவனிப்பார் இல்லாம அப்படியே கிடக்கு. இதுதான் கிணறு. குளிக்க குடிக்க எல்லாம் இதுதான். ஐயோ ரொம்ப ஆழமா இருக்குங்களா? உள்ள இறங்கி குளிக்கப்படாது. வா இத பாரு, பக்கெட் இருக்க, இறைச்சு குளிக்க வேண்டியதுதான். நல்ல கதை. இத பாரு, இது ஒரு முக்கியமான இடம். நாம எல்லாரும் போற கக்கூசு. அறிவு கட்டவள, கதவை கையில புடிச்சுக்கப்படாதா? என்ன வா ஏப்பா, உனக்கு பாட தெரியுமா? தெரியாதுங்க. இந்த பாரு, இந்த கக்கூசுக்குள்ள போறதா இருந்தா ஒண்ணு பாடணும், இல்ல கதவை கையில புடிச்சுக்கணும். ஏன்னா அதுக்கு தாப்பா கிடையாது. ஐயோ தாப்பா கிடையாது. ஐயா உள்ள யாரு, உங்க பொண்டாட்டியா? உனக்கு ரொம்ப வாய் நீளுது அதிக பிரசங்கி. வா பின்னால. நானும் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன், அந்த கக்கூஸ் கதவுக்கு ஒரு தாப்பால் போடக்கூடாதா? அது என்ன பெரிய கஜானா கதவா தாப்பா போடுறதுக்கு? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லைன்னா ஓடிடு. டிராமா புக் பண்ண வரவங்களுக்கு எல்லாம் ஏன் கக்கூஸ் எல்லாம் காட்டுறீங்க? டிராமா புக் பண்ண வர்றவங்களுக்கு கக்கூசுக்கு வராதா? அவன் டிராமா புக் பண்ண வரல, இங்க தங்க வந்திருக்கான். தங்கவா? ஆமா. ஏன் தேவையில்லாதவங்களை எல்லாம் இங்க தங்க வைக்கிறீங்க? தேவையில்லாத நீயே இங்க தங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒன்னு இங்க இருந்து விரட்டுறதுக்காகத்தான். ஓஹோ. ஆமா. ஐயோ இவ திருட, போர்க்கி, பிக் பாக்கெட். என்னது? இல்லைங்க, அது வேற யாரோ பார்த்துட்டு நான். பேசாத, முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளிய போ. அது அவரு சொல்லட்டும். அவர் சொன்னதா வெளிய போவியா? பாப்போம், நானே உன்னை வெளிய துரத்துறேன் பாரு. என்னது சார், உங்க வைஃப்? எது வைஃபா? இல்ல உங்க சிஸ்டர். சிஸ்டர் அது மண்ணாங்கட்டியாது, வாடகைக்கு தங்கிட்டு இருக்காயா? அவ்வளவுதானே. நான் வேற என்னமோ நினைச்சேன். செட்டப்னு நினைச்சியா? ஆமா. எது? இல்லைங்க, அப்படிலாம் நான் நினைக்கலீங்க. உங்க அறிவுக்கும் அழகுக்கும் இப்படி ஒரு குரங்கா? அடாடாடாடாடா, நீ சாமுத்திரிகா லட்சணம் படிச்சவன் போல. உண்மையான அழகு இதெல்லாம் எல்லாமே திருநதா இருக்கும். போலீஸ் வரதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. ஏய் மாஷா, நம்ம என்ன, நீங்க ஒரு வார்த்தை கூட பேச கூடாது. ஒரு வார்த்தை? அது என்ன வார்த்தை? நீங்க வாய் மூடுங்க, எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை இல்ல, நீங்க தலையிடாதீங்க. யோ ஏயா இன்னும் இங்க நிக்கிற? எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வேண்டியதானே? போயா. நம்பினா நான் போயிட்டு வரேன். போகாத, நெல்லு. உன் பேரு என்ன? நம்பியனா? அது ஏன் பேரு. இந்த வீட்டுக்கு நான் தானே முதலாளி, வாட்ச்மேனா. மரியாதை அந்த சாமான்லாம் எடுத்து வீட்டுக்குள்ள போடு. முடியாது. நான் சொல்றத கேளு. இனிமே இவன் இங்க தான் தங்க போறான். இந்த ஆள் ஏன் இங்க தங்கணும்? சும்மா தங்கல, வாடகை கொடுக்கறா. வாடகை பொல்லாத வாடகை. அந்த வாடகையை சேர்த்து நானே கொடுத்துறேன். பிழிஞ்சது. இந்த 2 வருஷத்துல வாடகைன்னு 10 பைசா கொடுத்திருப்பியா நீ? இத பாருங்க, இந்த ஆள் இங்க தங்கினா நான் இங்க தங்க மாட்டேன். சரிப்பா, போயிடுவேன். போயிடு. நிஜமா போயிடுவேன். சத்தியமா போயிடு. போயிடுவேன் நம்பினே. என்ன ஏலம் போடுற? போறேன்னு உன் சாமான எடுத்துக்கிட்டு போ. என்னது என்னது என்னது? அவன் சாமான எல்லாம் தூக்கிட்டு உள்ள போற? நான் போகல. என்ன போகல? இப்ப நான் போயிட்டா வாடகை கொடுக்காம ஏமாத்திட்டு போயிட்டான்னு ஊர் பூரா சொல்வீங்க நீங்க. அதனால 10 பைசா கூட பாக்கி இல்லாம எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போவேன். இது என் மான பிரச்சனை. ஆக இந்த ஜென்மத்துல இந்த வீட்டை விட்டு போறதா இல்ல? இல்ல. என்ன தோர்த்ததுக்காக தானே இந்த ஆளுங்க குடி வச்சிருக்கீங்க. ஆமா. சரி, நான் போறேனா இல்ல இந்த ஆள் போறான்னு பாத்துருவோம். பெரிய சவால் கண்ணி. சத்தியமா சொல்லு ராசா, உன் பிசினஸ் பிக் பாக்கெட் தானே? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. ஐயோ அதுல தப்பே இல்ல, இருக்கலாம். ஆனா என் பாக்கெட்ல கை வச்சிடக்கூடாது. அது எப்படிங்க உங்க எடுத்து கொட்டிக்கோ. என்னது சீக்காளிக்கு வைக்கிற மாதிரி கஞ்சி வச்சிருக்க? திங்கிறதுக்கு இஷ்டம்னா தின்னு, இல்லன்னா போ. இத பாரு, சமையல் அறை ஏன் சாம்ராஜ்யம். அங்க வந்து உன் வாளை நீட்டின ஒட்ட நறுக்கி போடுவேன், ஜாக்கிரதை. வாளை நறுக்கி? நம்பியனே, உங்களுக்கு நான் காலம் பூரா சமைக்க தயாரா இருக்கேன். ஆனா அந்த எருமைக்கெல்லாம் என்னால சமைச்சு போட முடியாது.
என்ன கஷ்டமா இருக்கா? இதெல்லாம் கொசு மாதிரி. இன்னும் யானை மாதிரி வந்து மிதிப்படத்துக்கு முன்னாடி பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இந்த இடத்து விட்டு காலி பண்ண. மிதிப்படுறது நீயா நான் பாத்துருவோம். உன்னை இந்த வீட்டை விட்டு கிளப்புல என்ன அப்படின்னு கூப்பிடலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். பாப்போம். பாப்பா என்ன மிரட்டுறியா? என்ன ஒண்ணும் மிரட்டவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது தெரியுமா? காட்டலையே, அத கதை சாத்திட்டேனே. யோ யோ மரியாதை வெளிய வாயா. வான்னு சொல்றல. வாயா. யோ குரங்குகளா, காலையிலேயே உங்க சமாச்சாரம் ஆரம்பமாயிடுச்சா? பாருங்க நம்ம இந்த திருட்டு பையன் முதல்ல துணி துவைச்சிட்டு இருந்தா. நான் உள்ள போறது பார்த்துட்டு எனக்கு முன்னாடி போய் கதவை சாத்திட்டான். சீக்கிரமா வர சொல்லுங்க, எனக்கு இன்டர்வியூ இருக்கு. கக்கூஸ்ல இன்டர்வியூ திருடி. யோ வா வா வாயா. வசந்தமே. ஏய் சிவா, ஓ வெளியே வந்து பாடப்பா. வெளியே வரதுக்காக தான் பாடுறேன். நீங்க தானே சொன்னீங்க கக்கூஸ்ல இருந்தா பாட்டு பாடணும்னு. நம்ம என்ன சும்மா தான் உட்கார்ந்திருக்கான். உள்ள வேணா வந்து பாருங்க. நம்ம என்ன கொஞ்சம் போய் பாருங்களேன். சும்மா தான் உட்கார்ந்திருப்பான் இவன். இரு பாக்குறேன் பாக்குறேன். வருது வருது. விலகு விலகு. அரேகை வெளியே வருது. தவறே, உங்க ரெண்டு பேரும் மரத்தை பரிசோதிக்கிறதுக்கா நான் இங்க இருக்கேன். நீயே போய் பாத்துக்க போ. மோதேவிங்க. இவன் வேணும்னே உங்க மேல போட்டுருக்கான். இல்ல நம்பினா இல்ல. ஆமா ஆமா. அந்த ராஸ்கோல புடி புடி. இல்ல இல்ல இல்ல. ஐயோ அத திருட்டு போய் ஓடுறா. மாஷா புடி புடி. விடாத. ஐயோ நம்பினா வாங்க, நான் பிடிச்சிட்டேன். சீக்கிரமா வாங்க. விடு. வர நானும் வர்றேன். புடிச்சுக்கோ. ராஸ்கோல விடாத. ஏய் மாஷா விடு. மாஷா யோ சரியாரு. நம்பினா வாங்க. ஆமா வர்றா. புடி புடிச்சுக்கோ. அத வர்றேன். ஐயோ புடிச்சு தள்ளிட்டா. மாஷா போத்தியா மூஞ்சி. ஐயோ புடி அவனை. புடி. எங்க ஓடுற? அங்க புடி, அந்த கூசுதா இருக்கு. நான் வர்றேன். ஐயோ அம்மா. எங்க அடியில படுத்துக்கிட்டு அடிக்கல. அவனை மேல இருக்கவனை இழு. அப்பதான் வர முடியும். அப்பா அம்மாடி. குத்து குத்து குத்து. எனக்கு ஒண்ணு ஆகலையா? மாஷா இவனை திருப்பி போடு. அப்பதான் நெஞ்சிலேயே ஏறி குத்தலாம். அசைக்க முடியலையே. திருப்பி பார்க்கலாம். திருப்பி. மாஷா என்ன நிறுத்திட்ட? நம்பி நீ நின்னுடு. அதெல்லாம் நிக்க முடியாது. வரும். அத சொல்லாத நீ. வேலை நேரத்துல சொல்லாத. கையெடு. இவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன். திருப்புங்க திருப்புங்க திருப்புங்க. ரெண்டு பேரும் தோத்துட்டீங்க. பாத்தீங்களா? ஏய் என்ன தோத்துட்டீங்களா ரெண்டு பேரும்? திருப்புங்க. ஏய் திருப்புங்க. டா என்ன? டா நம்பினா வேட்டி. உனக்கு எதுக்கு வேட்டி? வேட்டியை தூக்குங்க. ஐயோ பொம்பளை முன்னால வேட்டியை தூக்கப்படாது. அது தப்பு.
கொஞ்சம் குனிஞ்சு பாருங்களேன். ஐயோ இன்னும் தப்பா பேசுற, கெட்ட வார்த்தையா பேசுற, தப்பு. ச்சே, மானத்தை வாங்காதீங்க. கொஞ்சம் உங்களை குனிஞ்சுதான் பாக்குறது. என்னய்யா நான் பார்க்காததா பார்க்கிறேன். ஆ! மண்ணு. சீக்கிரம் சீக்கிரம். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா நான் அப்புறம் வரேன். ஆ, ஐயோ அதெல்லாம் இல்ல, நாங்க ஒத்திக பாக்குறோம் இல்ல. ஏய், ஆமா புது நாடகம் ஒத்திக்க பார்த்தோம். இதோ, இவர்தான் நமக்கு வாத்தியார். ஆமா, எதையும் தாங்கும் இதயம். அதான் நம்ம டிராமாவோட பேரு. இப்ப கூட ஒரு தேங்காய் தாங்குன. நீ என்ன டிராமா புக் பண்ண வந்திருக்கிறியா? இல்ல, நான் சிவராம் கிருஷ்ணனை பார்க்கணும். ஆ, நான் தான். ஓஹோ, கொஞ்சம் இப்படி வாங்க. எஸ் கமிங். நம்பினா ஆ, அவ ஏன் இங்க வந்து பார்க்கணும்? ஆஹா, அவ பாத்திருக்க மாட்டா. நான் தான் சரியா கட்டிட்டேனே. ஐயோ, நான் அத சொல்லல. ஆ, அவ யாரு? ஏன் இங்க வந்து அவனை பார்க்கணும்? அவனுக்கு சொந்தமா இருக்கும். சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. ம். லவ் லவ். நான் வந்து எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். லவ்வ நீ போய் பார்க்க போறியா? யார் நீங்க? என்ன இதெல்லாம்? எது? ஓ, இதுவா? எப்பவும் இப்படி நடக்காது. இன்னைக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. நான் இத கேக்கல, ஆ. ஆபீஸ் விஷயத்தை கேக்குறேன். ஆபீஸ் விஷயமா? அதான் அன்னைக்கு கல்கட்டா கெமிக்கல்ஸ்ல ரவுடி மாதிரி வந்து கலாட்டா பண்ணிட்டு போனீங்களாமே, அதை தான் கேக்குறேன். சாரி மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. என் பொசிஷன்ல நீங்க இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. 6 வருஷமா எனக்கு கிடைக்க வேண்டிய வேலை வேற யாருக்கோ போயிட்டு இருக்கு. இப்ப கூட யாரோ சிதம்பரம் பிள்ளைன்னு ஒரு யூஸ்லெஸ் குடும்பத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. நான் போய் பயங்கரமா கலாட்டா பண்ணி அந்த வேலை எனக்கு வர்ற மாதிரி செட்டப் பண்ணிட்டேன். ரொம்ப பேசாத. ஏன்? சிதம்பரம் பிள்ளையோட மகதானா கீதா, எனக்கு தான் அந்த வேலை. கிடைச்சிடுமா? கிடைச்சிடும். சிதம்பரம் புள்ள பொண்ணு தானே? சீப்புள்ள பொண்ணு தானே நீங்க? ம். உங்க அப்பா சாகுறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா செத்தாரு. அதுக்கான டேட், டைமிங், டெத் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் கோர்ட்டுக்குலாம் போவேன். ஏன் பேசாம இருக்கீங்க? முடிச்சிட்டீங்களா? முடியல, முடிய இருது. நீங்க உங்க சைடுல பேசுங்க. மிஸ்டர் சிவா, நான் நேத்துக்கே வேலையில் ஜாயின் பண்ண வேண்டியது. உங்களால தான் என் வேலை இன்னும் பெண்டிங்ல இருக்கு. நீங்க ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கே வேலையில் ஜாயின் பண்ண ரொம்ப வசதியா இருக்கும். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் அதுக்கு வேற யாரையாவது இடிச்சவன் பாருமா. நான் பாக்குறேன். எதுக்கும் நீங்க வேற வேலை தேடுறதா நல்லது. என்ன ஒரு பொண்ணுன்னு தான் நினைச்சிட்டீங்க. நீங்க இந்த ஊருக்கு புதுசு, தனியா தான் தங்கியிருக்கீங்க. என் கூட யார் யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன். காட்டுமா, என்கிட்ட காட்டாத, வேற யாருக்கிட்டயாவது காட்டு.